ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டேட்டா என்ன வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க டேட்டாக்குள்ளே போகலாம். டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கு இன்னைக்கு ஏப்ரலில் மார்ச் மாதத்தோட ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 12th ஃப்ரெஷ் ரிப்போர்ட். இதில் என்ன சொல்லுதுன்னா, மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுது. ஓகே, அது பரவாயில்ல. பட் இயர் ஆன் இயர் நம்ம எப்பவுமே பார்ப்போம் இல்லையா, லாஸ்ட் டைம் 6% இருந்துச்சு, இப்போ ரொம்ப பயங்கரமாக ஸ்டீப்பாக கீழே விழுந்து 5%க்கு வந்திருக்கு. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 0.2% அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது 5.2% இல்லைனா 5.1% சம்திங் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் குட் ஃபார் மார்க்கெட். ஓகேவா, நம்ம ஓவராலாக இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நீங்கள் இதிலே பார்க்கலாம். ஓகேவா, 1 month percentage சேஞ்ச் இன் சிபிஐ ஃபார் ஆல் அர்பன் கன்சியூமர்ஸ். ஓகேவா, அதில் வந்து நம்ம ஓகே கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு வரதை பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம போன ஜூனில் 9% இருந்த நம்மளோட இயர் ஆன் இயர் சிபிஐ வந்து 9% இருந்துச்சு. ஓகேவா, இன்ஃப்ளேஷன் அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க, 5%க்கு வந்துருச்சு. பட் ஃபெட்டோட கோல் என்ன, 2%க்கு ரீச் ஆகுறது இந்த வேல்யூ. ஓகேவா, பட் இந்த டேட்டா என்னதான் இவ்வளோ நல்லா இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர் சிபிஐ ஓகேவா, இது இப்படியே டிக்ளைன் ஆகிட்டே வந்திருந்தாலும் இந்த இடத்துல லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர் சிபிஐ வந்து கொஞ்சம் ரைஸ் ஆனதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஸ்டிக்கியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேவா, என்னதான் இது வந்து ஆல் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்தது விழுந்தாலும் நம்ம எல்லா ஐட்டம்ஸ்லையும் இந்த ஃபுட் அண்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதோடைய வாலட்டிலிட்டியை தூக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் கோர் சிபிஐன்னு சொல்லுவோம். அது வந்து 0.1% லைட்டாக ஏறி இருக்கு. இதில் காரணம் என்ன, இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இறங்குது இப்போ 5%, ஓகே இது அப்படியே 4.32 அப்படின்னு போயிட்டா அவ்வளோதான், மார்க்கெட் எங்கேயோ போகுது. ஆனால் இப்போ அகெயின் ஓபெக்ல என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஆயில் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டி கொஞ்சம் ஆயிலோட ப்ரைஸஸை என்ன சொல்கிறாங்க மறுபடியும் பூஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அந்த மாதிரி விலைகள்லாம் ஏறும்போது இப்போ யூஎஸ்க்கு அகெயின்டாக பிரிக்ஸோடைய அவங்களும் சில ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு அது ஒரு சைடு பார்க்குறோம். யூஎஸ் டாலர் வந்து ஒரு பெரிய கரன்சியாக இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சைடு நடக்குது அப்படின்றாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன், அதை கூட விட்டுறலாம். பட் இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போ அகெயின் யூஎஸ்ல மக்களுக்கு வந்து அவங்களுடைய எனர்ஜி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மறுபடியும் ரைஸ் ஆகிறத பார்க்கலாம் இந்த மந்த். ஸோ இப்போ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அடுத்த மாதம் தான் தெரியும். ஸோ இந்த 5 வந்து இப்படியே கீழே போய் 4.5 போகுதா இல்லைனா 5ல இப்படியே மெயின்டைன் ஆகுதா அப்படின்றது ஒரு சைடு. பட் இந்த கோர் வந்து எப்படினாலும் ஏறினது வந்து என்ன ஆகுது, லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. அதனால தான் நீங்கள் வந்து இங்கே நல்லா பார்க்கலாம். மார்க்கெட் வந்து என்னதான் ஒரு நல்ல நியூஸாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், S&P வந்து மிஞ்சி போனால் ஒரு 0.2, நாஸ்டாக் ஒரு 0.0. பேசிக்கலி மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபிளாட்டாக இருக்கு. ஓகேவா, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரொம்ப நல்ல விஷயங்கள் இல்லை. என்னதான் 5% வந்தாலும் சரி ரொம்ப நல்ல விஷயங்கள் இல்லை, ஏன்னா கோர் ஏறி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஜென்ரல் குழப்பம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இன்னும் என்ன புரிஞ்சுக்கலாம். ஓகே, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பார்த்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இதில் இந்த ஃபர்ஸ்ட் லைனை பாருங்களேன், ஃபுட் இண்டெக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு செப்டம்பர் 2020க்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விழுந்திருக்கு. ஓகேவா, 0.3%. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் இது ஓகே, இது ஒரு 38 பேஜ் ரிப்போர்ட். நீங்கள் வாசிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வாசிங்க, நான் ஃபுல்லாக வாசிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. ஓகேவா, அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட்டில் நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டால் 236,000 ஜாப்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இதில் என்ன, இப்போ இதுலேயுமே ஒரு டிக்ளைன் பண்ணுறோம். லைக் ஓகே 500லேருந்து 396 வந்தோம், இப்போ 236 தான் ஆட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் குட். 100,000 ஜாப்ஸ் வந்து இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்னும் கம்மி தான் இருக்குது. ஓகேவா, இது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் ஃபெட்டுக்கு வந்து 2 விஷயம் தான் பார்க்கணும், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் இந்த 2ஐயும் மட்டும் காமிக்கிறேன். ரொம்ப கிளியராக நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட் வந்து கண்டிப்பாக அடுத்த வாட்டி 0.25% ஏற்ற போகிறாங்க அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷன். இதுதான் நம்ம பொதுவாக வந்து இந்த ஃபெட் வாட்ச் டூலில் பார்ப்போம் இல்லையா, மக்கள் நம்மளை விட போன வாட்டி நிறைய பேர் நமக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சொன்னதான் நடந்துச்சு. பட் இந்த வாட்டி நம்ம சொல்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. 73% மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஓகே
73% வந்து மக்கள் வந்து ரைஸ் ஆகும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்போ அடுத்து வந்து இந்த மே மாசத்தோட நடக்கிற மீட்டிங், இந்த ஃபெட்டோட எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல இன்னும் 21 நாள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் 0.25 ஏற போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டில் ஒரு ரிசெஷனை ஃபோர்ஸ் பண்ணி மக்களை வேலையில்லாத திண்டாட்டத்துக்கு ஃபெட்டால கொண்டு போக முடியும். ஏன்னா 3.5ன்றது ரொம்ப கம்மி அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த வேல்யூ வந்து ஒரு 4.5 அப்படியாச்சும் இருக்கணும். ஸோ இதுல வந்து ஃபெட்டுக்கு வந்து ஒண்ணுமே என்ன பண்ணலாம், இது ஒரு சின்ன பிளே பண்ணலாம். ஏன்னா ஒரு மனுஷன் யூஎஸ்ல ஒர்க் பண்ண தகுதியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு 1.7 டைம்ஸ் ஜாப் அவைலபிளா இருக்கு. பாத்தீங்களா? மைண்ட் ப்ளோயிங் நம்பர்ஸ். இந்தியாவில் நமக்குலாம் வேலை இல்லைன்னு திண்டாட்டு இருக்கோம். இந்த நம்பர்ஸ்லாம் நம்மளால எப்படி கணிக்க முடியும்னே தெரியல எனக்கு. ஆனா மேபி எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் யூஎஸ்ல இதான் நிலைமை. ஒரு ஜாப், ஒரு மனுஷனுக்கு வேலைக்கு ரெடியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு 1.7 ஜாப்ஸ் 2 டைம்ஸ் 2 வேலைகள் அவைலபிள் இருக்கு. பட் அது ஓகே, நம்ம அது ஸ்ட்ரைட்டா இப்படி சொல்றேன். பட் இதுல ஸ்கில்ஸ் அது இதுன்னு மாறும். பட் அவ்வளவு தூரம் உள்ள போண்டா. ஜாப் அவைலபிள் வச்சு நம்பர்ஸ் வச்சு பேசுவோம். எத்தனை பேர் வேலை பார்க்க ரெடியா இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை வேலை இருக்கு. இது 1:1 ரேஷியோ வரை வரலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஜாப்ஸே மார்க்கெட்ல ஆட் ஆகாம இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ஏறுற வரைக்கும் இன்ஃபிளேஷனை என்ன பண்ணலாம், குறைக்கிறக்காண்டி ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி அப்படியே வச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஃபெட் வந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாட்டி ஏற்றிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறாங்க. நம்ம சேனலில் நம்ம வந்து 2021 டிசம்பரில் கரெக்டாக சொல்லியிருந்தோம் 2022 ஃபுல்லாகவே விலை தான் போகுது அப்படின்னு சொல்லி. அதில் 2022ல் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் 2023 ஏப்ரலில் தான் பாட்டம் இருக்குமோ அப்படின்னு. ஸோ அதனால ஒரு வேளை பாட்டம் ரீச் ஆயிடுச்சா அப்படின்றதுக்காண்டி நான் நீங்கள் S&P 500 போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஐ வுட் சே இது வந்து 4200 இருக்குது. ஓகேவா? நான் இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், இங்கே இருந்து டவுன் சைடுக்கான ப்ராபபிலிட்டி எல்லாம் ரிசெஷன் அதனால பயங்கரமாக விழப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போ லைட்டாக கம்மியாக இருக்குது. ஏன்னா ஸ்டீப்பாக ஒரு சிபிஐ வந்து 5%க்கு வந்துருச்சு. இங்கேருந்து இப்போ 9%லேருந்து 2% பிரமிப்பாக இருக்கும். ஆனால் 5%லேருந்து 2% வருது ஆக்சுவலி நம்பர்ஸாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்டிக்கியர். அந்த நம்ம முந்தி பார்த்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பாடியை கொஞ்சம் குறைச்சிடலாம், ஆனால் ஃபுல் ஷேப் கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் போராடணும் இல்லையா? அதனால் இதே 5%லேயே ரொம்ப நாள் இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை. ஐ ஹோப் அது கொஞ்ச நாள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இருந்தாலும் ஃபெட்டுக்கு வந்து இன்னும் நிறைய லீவர்ஸ் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் இன்னும் பிரச்சனை என்னென்னா, இன்னொரு 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏற்றுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அங்கே 0.25% அங்கே ஏற்றுனாங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 0.25 தான், ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு பார்க்க முடியாது. இன்னும் நிறைய பேங்க்ஸ் திவாலாகலாம், அது மூலமாக எல்லா சைடு கிராஷ் ஆகலாம், ஹவுசிங் மார்க்கெட் விழலாம், எல்லா பக்கமும் விழுந்து ஒரேடியாக மார்க்கெட் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஐ திங்க் ஃபெட்டு மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னைக்கு மக்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டீப்பாக விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடையாது. அகெயின் இந்த ஃபெட் ஏதாச்சும் இப்போவே நம்ம ஆல்ரெடி பெரிய சரிவை சந்திச்சிருக்கணும். பட் சந்திக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஃபெட் அகெயின் உள்ள வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க. பேங்க்லாம் நிறைய திவால் ஆக தான் செஞ்சது, ஃபெட் வந்து உள்ள காப்பாற்றிட்டாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது வெடிக்கும் போதும் ஃபெட் வந்து காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால தான் சொல்றேன், நம்ம வந்து இன்னைக்கு இதுல வந்து ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம வந்து கிளியரா ஃபெட் பின்னாடி மட்டுமே போறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் டர்ம் ட்ரேட்ஸ்லாம் விட்டுட்டு லாங் டர்ம் ட்ரேட்ஸ்லாம் அழகாக சம்பாதிக்கலாம். ஓகேவா? அந்த வகையில் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கேருந்து ரொம்ப ஸ்டீப்பாக கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. நம்ம முந்தி பேசின மாதிரி சைடு வேவில் தான் போய்கிட்டே இருக்க போகுது. மேலேயும் போகிறதில்ல, கீழேயும் போகிறதில்ல, இந்த சைடு வேவ்ல போயிட்டு இருக்க போகுது. இந்த சைடு வேவ்ன்றத போயிட்டு இருக்க போன்றது என்னோட டிசிஷன். நான் வந்து என்னோட அனாலிசிஸில் எனக்கு வர்ற யூஹிப். ஓகேவா? இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ நான் வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஓகேவா? நான் பிகினர்ஸ்க்கு SIP இண்டெக்ஸில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது நீங்கள் வந்து தாராளமாக அகெயின் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். நான் வந்து டெஸ்லா இன்வெஸ்டர். ஸோ டெஸ்லாவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா, நான் அகெயின் சைட் வைஸ் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டே வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு அகெயின் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 185 இங்கே இப்போ மார்க்கெட் ஓவராலாக கிராஷ் ஆகும்போது டெஸ்லா மேபி அகெயின் நமக்கு இந்த கேப்பை வந்து என்னைக்குனாலும் ஃபில் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த கேப் வந்து எங்கே இருக்குது, $150 இருக்குது. ஸோ மறுபடியும் $150 விழும்போது நம்ம ஹெவியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூகிப்பில் இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி கேப்பை வந்து பொதுவாக மார்க்கெட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஃபில் பண்ணும். அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகேவா? பட் நான் இங்கே அகெயின் அது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் அதுக்காண்டி வெயிட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இனிமே மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான ரொம்ப ஸ்டீப் கிராஷுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் அடுத்ததுக்கப்புறம் கிளியராக அதுக்கு அடுத்த வாட்டி பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன் இந்த வாட்டியே கூட திடீர்னு சர்ப்ரைஸாக பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து அது ரொம்ப மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயமா பார்க்கப்படும். ஸோ அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த குரூப்பில் அழகாக இந்த சார்ட்டை போட்டிருந்தோம். ஓகேவா? நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குரூப்பில் இந்த சார்ட்டை அனுப்பிச்சிருந்தோம்.
185 இருக்கும்போது இது 210 தொடர்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம சொன்ன டேட்ல போல. ஆனால் அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அழகா அது தொட்டி திருப்பி வந்துச்சு. நம்ம 180ல வாங்கி ஒரு 210ல க்ளோஸ் பண்ண முடியலனாலும் 200ல க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ இறங்கிட்டு தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அகெயின் நான் நினைக்கிறேன் அகெயின் டெஸ்லா வந்து இந்த 180 ரேஞ்சில் இருந்து மறுபடியும் 210 தான் போகுது. இதை தாண்டி இந்த ரேஞ்சை தாண்டி இந்த ட்ரையாங்கல் தாண்டி ஒரு வாட்டி ரிட்டர்ன் வந்துட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 1 வீக்கில் டெஸ்லாவுடைய என்னது Q1 உடைய ரிசல்ட்ஸ் வரும். அந்த Q1 ரிசல்ட்ஸில் டெஸ்லாவோட க்ரோஸ் மார்ஜின் நம்பர் தான் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அந்த க்ரோஸ் மார்ஜின் நம்பர் ஐ வுட் சே ஒரு 25% மேலே வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக டெஸ்லா வந்து இந்த 200 ரேஞ்சை தாண்டி மேலே போகும் அப்படின்றத என்னுடைய அபிப்பிராயம். மேபி ஏன்னா ஓவரால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுறச்சுன்னா 250 கிட்டே கூட போயிடலாம். பட் இன்னும் ஸ்டில் இத்தனை வாட்டி ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணியுமே, ஏன்னா இன்னைக்கு கூட மறுபடியும் ஹாங்காங்கில் 15% ரெடியூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னுமே ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு எலான் மஸ்க். ஓகேவா? ஸோ அது வந்து என்னைக்கு நிற்க போகுதுன்னு தெரியல. அதனால க்ரோஸ் மார்ஜின் அடி வாங்கியிருக்கும் நம்பிட்டு இருக்கோம். பட் க்ரோஸ் மார்ஜின் அடி வாங்காமல் ஸ்டில் ஒரு 25%, 23, 24 அந்த மாதிரி 23, 24 ஆல்ரெடி கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி 27 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ வுட் சே 25% மேலே இருந்தால் பயங்கரமான பூம் இருக்கும். ஆனால் 20% ஒரு 23, 22 இந்த மாதிரி வந்தாலே டெஸ்லாக்கு ஆக்சுவலி அது வெரி குட் நம்பர். ஓகேவா? அங்கேருந்து பயங்கரமான கிராஷ் வர எதிர்பார்க்க முடியாது. பட் 20% கீழே டெஸ்லா போச்சுன்னா டெஸ்லா வந்து அகைன் இந்த 150 கேப்பை ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே Q1 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Q1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன். இப்போது நான் வந்து ஃபுல் கோர்ஸ் ட்யூட்டோரியல் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே என்ன மணி எனக்கு 1 மணி. பட் இருந்தாலும் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்னால நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் டைம்லி அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.